எதுக்குமா கூப்பிட்டிய? நபர் மகி, நீ இப்போ நேரே சித்தி வீட்டுக்கு போ. இந்த வேலை சித்தி வீட்டுக்கா? நான் போகலம்மா. நான் அங்கே போய் சேர்ந்தோடனே வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுவிய. இந்த வேலுக்குள்ளெல்லாம் இங்கே அங்கன்னு என்னால் அலைய முடியாதும்மா. சித்திக்கிட்ட என்ன சொல்லணுமா சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. பேச முடிச்சிட்டியா? கொஞ்சம் நான் சொல்லுறத பொறுமையே கேளு. நீ இப்போ சித்தி வீட்டுக்கு போயிட்டு உடனே வரண்டா. அங்கே பூமாரி கூட இருந்து சாயங்காலம் வர வேடு. நீ அங்கே போனோடனே சித்தி அங்கேருந்து இங்கே வர சொல்லிடு. அதை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானம்மா. நான் அங்கே போய் வேட மட்டும் தான் செய்வேன். நபர் மகி, உன் சித்தி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேக்கா. அதான் உன்னைய சொல்லுறேன். நீ இப்போ அங்கே தானே போகிறா. உடனே அவளை அங்கேருந்து வர சொல்லுறதுல உனக்கு என்ன கஷ்டம்? சரி சொல்லுக்கேன். வீட்டுக்குள்ளே போய் கொடையை எடுத்துகிட்டு போ. இங்கே மழையை பெய்து நான் கொடையை தூக்கிட்டு போவேன். நான் வீட்டு நிழல் பார்த்தே சித்தி வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு சொல்லு பேச்சு கேட்காளா? மாலக்கா, ஆஸ்பத்திரி போயிட்டு எப்போ வந்திய? இப்போ செத்த நேரத்துக்கு முந்தி தான் வந்த மல்லிகா. கோவத்தில் பண்ணிடலக்கா? அங்கே தான் சண்டை நடந்தா? இல்லை மல்லிகா, அங்கே சண்டை ஒன்றும் போடலை. ஆஸ்பத்திரின்னொடனே அமைதி இருந்துட்டீங்களக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மல்லிகா. எனக்கு அப்போ இருந்த கோவத்துக்கு அங்கே நிற்கிற மாமியார் மாரெல்லாம் நல்லா சாத்தணும் போல இருந்து. ஆனால் அங்கே நடந்ததே வேற. அதான் கோவத்தில் போனால் நாங்கள்லாம் அமைதியாக வந்துட்டோம். அப்படி அங்கே என்னதாக்கா நடந்து? அங்கே இருந்த எல்லா மாமியாருமே கவிதாவோட அண்ணி மேலே தான் குறைய சொல்லிட்டு இருந்தாவ. ஒருத்தங்க மட்டும்தான் நடந்தது எதுன்னு தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொன்னாவ. யாருக்கு அது வித்தியாசமான ரொம்ப நல்ல மாமியார்? அது யாருன்னா கவிதா இருக்காளா, அவளுக்கு பக்கத்து வீட்டு பொம்பளை தான். அந்த லேக்கா சொல்லுதே, அந்த ஆள் மருமகளை ரொம்ப கொடுமைப்படுத்தலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தவிய மருமகளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுது அந்த பொம்பளை. அப்படி இருக்க சொல்ல சொந்த மருமகளை கொடுமை பண்ணுமா? அப்படிலாம் சொல்லிட முடியாதுக்கா. ஒரு வேளை வெளியில நாடகம் கூட ஆடலாம்ல. அந்த பொம்பளை மூஞ்சி பார்த்தா நடிக்கிறது மாதிரி தெரியல மல்லிகா. யார் கண்ணுல இருந்து தப்பிச்சாலும் தப்பிக்கலாம் மல்லிகா. ஆனால் என் கண்ணுல இருந்து மட்டும் தப்பிக்க முடியாது. அந்த பொம்பளை நடிச்சிருந்தா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்துருப்பேன். எனக்கு அந்த பொம்பளையோட மருமக செல்வியை நல்லா தெரியும். அந்த பொம்பளை அவையில ரொம்பவே கொடுமை பண்ணிச்சிக்கா. இப்போ ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம்ல? ஆமாக்கா, ஒருவேளை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பொம்பளையோட மருமக செல்வி ரொம்ப நல்லவிய. இந்த மகி இங்கேருந்து போய் 1/2 மணி நேரம் கூடுதலாவது. என்ன இந்த சிலவை காணையில? இங்கேருந்து சுருக்கா போனால் தானே 5 மணி அடிக்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேர முடியும். இப்போ எங்கக்கா கிளம்பி போறிய? வீட்டில் அழுக்கு துணி நிறைய கிடக்குது. அதை தான் தோட்டத்தில் கொண்டு போய் துவைக்கணும்னு கிளம்புவோம். ஊத்தையில் போயிட்டு வந்துடலான் தான் நினச்சேன். இந்த சீலா தான் ஆஸ்பத்திரியிலேருந்து வரும்போதுல நானும் உன் கூட வரேன்னு சொன்னான். நானும் அங்கேருந்து வந்த பிறகு எல்லா அழுக்கு துணியும் எடுத்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வர வழியில். சரி ஃபோன் பண்ணி கூடலான்னு பார்த்தா ஃபோனை எடுக்கவே மாட்டேக்கா. அதான் மகியாவை வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். உங்கள் தோட்டம் ரொம்ப தூரத்துலேக்கா இருக்குது? ரொம்ப தூரத்தில் இல்லை, ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். அப்போ நானும் உங்கள் கூட வரேங்க்கா. சரி மல்லிகாவா. கிளம்பி வருவான்னு பார்த்தா இதில் என்னென்னு மல்லிகாட்ட கதை விட்டுட்டு இருக்க. நான் அப்போமே கிளம்பி நின்றுட்டு தான் இருக்கேன். நீ வர்றதுக்கு தான் நேரம் ஆயிட்டு. கிளம்பி நிற்கிதியா? அழுக்கு துணி கூட காணையில். அது முன் ரூமில் தான் இருக்குது. உடனே போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதை உள்ளே போய் எடுத்துகிட்டு வர ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. நீயும் வீட்டில் அழுக்கு துணி நிறைய இருக்குதா சொன்னிய. இப்போ கைவிசன்னு வந்திருக்க. மிஷினில் போட்டு துவைச்சிட்டியா? அதான் கைவிசமான்னு வந்தியோ? வாஷிங் மிஷினில் ஒன்றும் துவைக்கலை, கொண்டுட்டு தான் வந்திருக்கேன். கொண்டுக்கிட்டு வந்திருக்கியா? உன் கண்ணுக்கு தெரியுதா மல்லிகா? என் கண்ணுக்கு இவ வச்சிருக்க துணி தெரியவே இல்லை. என் கண்ணுக்கும் தெரியலக்கா. நான் ஒன்றும் கையில் கொண்டு வரல, அதான் உங்கள் கண்ணுக்கு தெரியலை. தலையிலே இல்லை, வேற எங்கடி மறைச்சி வச்சு கொண்டு வந்திருக்க? நான் இங்கே கொண்டு வரலக்கா. சின்ன பொண்ணு வீட்டில் தான் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பாதைக்கு தானே போவோம். போகிற பாதையில் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். 5 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாலா? நீ முதல்ல உள்ள போய் எடுத்துகிட்டு வா. சரி எடுத்துகிட்டு வரேன். மல்லிகா, நீனும் உங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வா. மல்லிகாவா நம்ம கூட வரையக்கா போகிறா? ஆமாம் சிலா, நம்ம 2 பேரும் தோட்டத்துக்கு போகிறதா மல்லிகாட்ட சொன்னேன்னா, அதான்
அவளும் நம்ம கூட வரேன்னு சொன்னா. உங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டா சீலா? வந்துட்டான். கவிதா ஃபோன் பண்ணி சொன்னா. நான் முதல்ல உமா வீட்டில் தான் அழுக்கு துணி கூடயே வைக்கணும்னு நினச்சேக்கா. எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்ததுனால தான் பிளானே மாற்றிட்டேன். ஓ, அது நம்பி தான் சின்ன பொண்ணு வீட்டில் கூடையை கொண்டு வச்சுட்டு வந்தியோ? ஆமாக்கா. இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் 2 பேரும் சுருக்கா துணிகளை எடுத்துட்டு வாங்க. காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்போ ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக இதிலே உனக்காக பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்கேன். வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உனக்கு கால் வலிக்குதேன்னு. சரிக்கா, பேச்ச விடு. உள்ள போய் துணி எடுத்துட்டு வர வேலையை பாரு. நல்லா பேச கற்றுக்கிட்டேன். பேச தெரியலன்னா இந்த உலகத்தில் பழைக்க முடியுமா? நெல்லுலாம் விளைஞ்ச மாதிரி இருக்குல்லக்கா, என்னைக்கு கதிர் இருக்க போறிய? அதுக்கு என்ன நாடு கிடக்குது. பக்கத்து வயலில் உள்ள நெல் கதிர் மாதிரியே நம்ம வயலில் உள்ள நெல் கதிர் எல்லாம் மாறணும். அதுக்கப்புறம் வயலுக்கு தண்ணி பாய்க்கத்தை நிப்பாட்டணும். தரையெல்லாம் ஓரளவுக்கு காய்ஞ்சதுக்கு அப்புறம்தான் நெல் கதிராக இருக்கணும். உங்களுக்கு இங்கே இதே மாதிரி எத்தனை நெல் வயலுக்கா இருக்குது? ஒரு 2 வயல் தான் இருக்கு மல்லிகா. சுற்றி உள்ள வயல்களெல்லாம் இப்படியே கண்ணை தட்டாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குக்கா. இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தா வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் யார் செய்யுது? சரி, வயலெல்லாம் பார்த்தது போதும். முதல்ல போய் துணியெல்லாம் துவைச்சி காயப்படுவோம். சரிக்கா, போவோம். தலையில் வச்சிருக்கிற கூடையை கொஞ்சம் கையை வச்சு பிடிச்சிட்டு போக வேண்டியது என்ன செய்யல? என்ன பாருக்கா, எனக்கெல்லாம் இப்படி தலையில் கை வச்சுட்டு போகிறதே பிடிக்காது. சொன்ன கேளு. நீ கூடையை பிடிக்கலன்னு வச்சுக்க, இப்போ கூடை கீழே விழும். நல்லா சரி ஆரம்பிச்சிட்டு சில ஒழுங்கப்படி சொன்ன கேட்டு இப்போ கீழே விழுந்துட்டு பாரு. அச்சோ, கீழே விழுந்துட்டேன். நான் அப்பதே சொன்னேன், நீ கேட்டியா? என்னமோ துவைச்ச துணியை கீழே போட்டது மாதிரி பேசுது. என்னமோ தானே இந்த துணியெல்லாம் துவைக்க போகிறோம். கீழே விழுந்ததால தோழியெல்லாம் ஒட்டியிருக்கோம். தோழி ஒன்றும் ஒட்டலக்கா. இனிமையாது தலையில் கையை வச்சு கூடையை பிடிச்சிட்டு வா. நீ கொஞ்சம் கையை தூக்கு பார்ப்போம். எதுக்கடி கையை தூக்கணும்? சொல்லத்தை கேளாமா, கொஞ்சம் கையை தூக்கா. கையை தூக்கிட்டேன். இப்போ என்னன்னு சொல்லு. ஒன்னியெல்லாம் உன் தலைமையில் இருக்கிற கூடையை பிடிக்க முடிஞ்சுதா? இல்லடி சீலா, எட்ட மாட்டேங்குதுல, அதான் நானும் கையை வச்சு பிடிக்கல. சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் ஏதும். முதல்ல போய் துணியை துவைப்போம். மல்லிகா, பறக்க பார்த்துட்டு நிற்காம வா. வரேக்கா. இந்த நெல் வேலை பார்த்தோன்னே எனக்கு பாட்டு படிக்கணும் போல இருக்குதுக்கா. உனக்கு பாட்டு படிக்கணும்னு ஆசை இருந்தா சத்தம் மட்டும் படிச்சு போடாத. மனசுக்குள்ளே படிமா, அதுதான் நமக்கு நல்லது. ஏன்க்கா இப்படி சொல்லுது? சீலாக்காவுக்கு பாட்டு படிக்க தெரியாதா? அவளுக்கு நல்லாவே பாட்டு படிக்க தெரியும். ஆனால் அவள் இப்போ பாட்டு படித்தான்னு வச்சுக்க 2 சிக்கல் இருக்குது. என்ன சிக்கலுக்கா? அதான் மல்லிகா, காப்பிரைட்டு கீப்பிரைட்டுன்னு எதுவும் வந்துடக்கூடாது பாரு. அப்புறமா இன்னொரு சிக்கல் என்னதுக்கா? அதான்டி, உனக்கு ஏற்கனவே தொண்டை சரியில்லை. தொண்டை வழியில் நீ பாட்டு படித்தா உனக்கு தானே கஷ்டம், அதை தான் சொன்னேன். சரிக்கா, நான் பாட்டு படிக்கல. முதல்ல போய் துணியை துவைப்போம். மல்லிகா, நீ துவைக்க துணி கொண்டு வரலையா? கொண்டு வரலக்கா. நேற்றுக்கு தான் எங்கள் அத்தை தோட்டத்தில் போய் அவ்வளோ துணியும் துவைச்சிட்டு வந்தேன். தெரு பைப்பில் அதிகம் தண்ணி வரலக்கா, அதான் உங்கள் கூட வந்து குளிக்கலாம்ல, அதுக்கு தான் நீ டவலை மட்டும் தூக்கிட்டு வந்தியோ? ஆமாக்கா,